Taste the Day. ஃபெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கியதால் மாணவர்கள் அவதியடைந்தனர். அதேபோல் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் அமைக்கப்பட்டிருந்த மண்பாதை வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால்களை முறையாக பராமரிக்காததால் இதுபோன்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மாணவர்களும் பொதுமக்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் பல்வேறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் தண்ணீரில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் அணையில் வினாடிக்கு 1,68,000 கன அடி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் கரையோரம் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 200 கன அடியில் இருந்து 461 கன அடியாக அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமை காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 119.80 அடியாகவும் நீர் இருப்பு 2592 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 733 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து தேவைக்கு அதிகமாகவே தமிழக பகுதிக்கு நீர் திறக்கப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் 120 அடிக்கும் குறைவாகவே உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்த பகுதியின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி உள்ளது. தொடர் மழை காரணமாக சாத்தனூரில் திறந்துவிடப்பட்ட நீரின் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் மற்றும் மணம்பூண்டி ஆகிய பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் அருகே மழை காரணமாக தரை பாலத்திற்கு மேல் வெள்ளம் செல்வதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. வந்தவாசி அடுத்த அம்மனம்பாக்கம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் தரை பாலத்தின் மேல் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் தரை பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட நிலையில் தடுப்பையும் மீறி சிலர் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் குதித்து விளையாடி வருகின்றனர். செயலற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் போதுமான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செண்பகத்தோப்பு மற்றும் குப்பநத்தம் அணைகள் நிரம்பியதால் அணைகளின் பாதுகாப்பை கருதி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதன் காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்யாற்றில் இரு கரையையும் தொட்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை அப்பகுதி மக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர்.